பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களோடு கூட பேசும். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்குறோம். உம்முடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் பிரசங்கம் பண்ணுறார். மலை பிரசங்கம் பண்ணுறார். மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏராளமான மக்கள் அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் யார் எதுக்குரியவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்னு ஆண்டவர் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம பேச்சு, நம்ம நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய சிந்தனை எல்லாம் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம். எங்கே வாழ்கிறோம்? நம்ம எங்கே வாழ்கிறோம்? உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் யாரு கிடையாது? உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தாரை போல் நீங்கள் வாழக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார்? நாம் இந்த உலகத்துக்குரியவங்கள் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லாரும் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். யாருக்குரியவங்களாக மாறி இருக்கிறோம்? பரலோகத்துக்குரியவங்களாக மாறி இருக்கிறோம். பரலோகத்துக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? உலகம், the world is bound to time. உலகம் அது காலத்தால் கட்டப்பட்டு இருக்கிறது. உலகம் எதில் கட்டப்பட்டிருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு காலம். பிரசங்கி சொல்கிறாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்படி இந்த உலகம் முழுசுமே எதில் இயங்குதுன்னா காலத்தில் இயங்குது. எவ்ரிதிங் அண்டர் டைம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு காலத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஆனால் பரலோகம் எப்படின்னா, அங்கே இங்கே இப்போ நம்ம பார்க்குற இந்த டைம் கண்ட்ரோல்லாம், இந்த டைம்னுடைய ஆளுகையெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே எல்லாமே நித்தியம். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாமே சொல்லுங்கள், எல்லாமே நித்தியம். அங்கே டைம், அங்கே போய் அங்கே டைம் அங்கே ஆளுகை செய்ய முடியவே முடியாது. ஏன்னா அங்கே 1000 நாள், ஒரு நாள் 1000 நாள், அங்கே டைம் கண்ட்ரோலே வராது. அது நித்தியம். ஆனால் இந்த உலகம் டைம் கண்ட்ரோல். எல்லாம் கொஞ்ச காலம். ஆண்டவர் சொல்லார், காலையில் பூத்து மாலையில் காய்ந்து போகிற புல்லுக்கும் புல்லின் பூவுக்கும் ஒப்பாயிருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள். ஏன் அப்படின்னா, பூமிக்குரியது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். எல்லாரும் கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமி உலகத்தான் அல்ல? ஏன்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் காணாமல் போயிடும். பிரசங்கி சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை மாயை மாயை. என்ன சொன்னார்? சூரியனுக்கு கீழே இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. மாயைன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கொஞ்ச நாள், அது அப்புறம் இல்லாமல் போயிடும். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தான் அல்ல. நீங்கள் யார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நித்தியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீங்கள் உலகத்துக்குரியவங்க கிடையாது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்.
அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இருக்கணும்னு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நமக்கு நித்தியத்தின் மேலே அதிக ஆசை இல்லாமல் நிறைய பேருக்கு அழிஞ்சு போகிற இந்த உலகத்தின் மேலே ரொம்ப ஆசை. உலகத்தின் மேலே நம்ம எப்போ நம்முடைய நேரம் முடியும்னு தெரியாமல் இந்த உலகத்தின் மேலே நம்ம பற்றுதல் உடையவங்களாக இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். அல்லேலூயா. அதனால தான் அவர் எதை பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் எதை தெரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக கர்த்தர் நம்ம இருக்கும்படி அழைச்சிருக்கிறாரு. அழைச்ச தேவன் இங்கே வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கணும்னா அவன் அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயங்களை என்ன செய்யணும்? உடையவங்களாக இருக்கணும். யாராக இருக்கணும்? அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கணும். அதனால தான் அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுறார். அதை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கணும். அடுத்தது, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவருடைய பார்வை அந்த ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிற, அந்த ராஜ்யத்துக்குரிய ராஜாவாக இருக்கிற இயேசுவின் மேல் அவருடைய பார்வை இருக்கணும்னு சொன்னார். யார் மேலே பார்வை இருக்கணும்? முதல்ல சொன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது சொன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவங்க பார்வையை எப்பொழுதும் யார் மேலே வச்சிருக்கணும்? நம்ம பார்வை எது மேலே இருக்குது? நம்ம பார்வையை யார் மேலே வச்சிருக்கிறோம்? சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கண்ணு என் எஜமானா இருக்கிற என் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கண்ணு ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக மற்ற மனிதர்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு என்ன மிஞ்சுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் மிஞ்சுது, நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனால் கடவுளை நோக்கி பார்த்தவங்க 34:5 சொல்கிறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ரகசியத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போவது இல்லை. உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஏதோ அந்த நேரத்துக்கு காரியம் ஆகணும். எப்படி நம்ம மனுஷங்க கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த நேரத்துக்கு அவங்கள போய் நம்ம பிடிக்கிற மாதிரி ஆண்டவரை பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் நம்மை பற்றி நன்றாக அறிந்தவர். நம்ம யார், நம்ம என்ன யோசிக்கிறோம், எதுக்காக அவர்கிட்ட வந்திருக்கிறோம், இது எல்லாம் நல்லா அறிஞ்சவர். அப்படி அறிந்தவர் இடத்துல உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் அவங்க நான் சொல்லி பார்க்குறோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து அற்புதத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமே. ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவை நோக்கி பார்த்தால், அவர் அண்டை வந்தால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், 12 வருடம் அவள் பட்ட வேதனை, அவள் பட்ட கஷ்டம் அவரை தொட்ட மாத்திரத்திலே, அவரை நோக்கி பார்த்த மாத்திரத்திலே அன்றைக்கே மறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவங்க பார்வை எப்பவுமே மேலானவைகளை நோக்கி பார்ப்பாங்க. அதனால தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, நாம பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நோக்க வேண்டும். எதை நோக்கணும்?
நம்ம பார்வை மேல் நோக்கிய பார்வை. நம்முடைய பார்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய பார்வை வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பலத்து மேலேயோ பணத்து மேலேயோ, ஐயோ மனிதர்கள் 4 பேர் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்களேன்னு நம்ம பார்வை அவங்க மேலேயோ வைக்கக்கூடாது. மாறாத நல்ல ஆண்டவர், மறையாத நல்ல ஆண்டவர், ஒரு நாள் விட்டு விலகாத ஆண்டவர், அவர் மேல் நம்முடைய பார்வையை வைக்கணும். இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது, நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் வரணும். நம்ம இப்போ பரலோகத்துக்குரிய சிந்தை வரணும். நம்ம உலகத்துக்குரிய சிந்தை, தவறான சிந்தை உடையவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தை பரலோகத்துக்குரிய சிந்தையாய் மாறணும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 5:16 வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறாரு. மத்தேயு 5:16 சொல்கிறாரு. 16 படிங்க சார். இல்லை 17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுடைய சிந்தையை கொஞ்சம் மாற்ற விரும்புகிறார். இவங்க இந்த உலகத்தில் இருந்ததுனால அவங்க சிந்தை உலகத்துக்குரிய சிந்தையாய் மாறி போய்விட்டது. என்னக்குரிய சிந்தை? நல்லா கவனிங்க. இங்கே பாரு, இங்கே பார் தம்பி, இங்கே பார் டேனியல், இங்கே என்ன பேசுறீங்க? இங்கே கவனிக்கணும். எதுக்குரிய சிந்தையாக இருக்கணும்? தேவனுக்கேற்ற சிந்தை. இங்கே சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். சிந்தனையில் என்ன கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தர்? மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இந்த ஜனங்கள் சிந்தனையில் மாற்றம் இல்லை, உடை மாறி இருக்குது, பேர் கூட மாற்றிட்டு இருக்கிறாங்க, பண்டிகை மாறிச்சு. ஆனால் என்ன மாறலன்னா ராஜ்யத்துக்குரிய சிந்தை அவர்களுக்கு வரவில்லை. இவங்க கர்த்தருடைய வார்த்தையை வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் இப்போ பாருங்க அவங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். அவர் சொல்றாரு, இப்படி நினைக்காதீங்க, நான் அதுக்காக வரல, நான் இதற்காக வந்தேன். அல்லேலூயா. சிந்தையிலே ஒரு மாற்றம். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல யோசிக்காமல், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் யோசிக்கிறது போல சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்தியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்றும் பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. உங்க மனம் புதுசா மாறணும், உங்க எண்ணம் புதுசா மாறணும். கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, அவருக்கு எது பிடிக்கும், அவர் எதை விரும்புகிறார் என்று யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய மனம் உங்களுக்கு எனக்கும் வேண்டும். அப்படி புதிய மனம், நம்முடைய எண்ணம் ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா, நம்ம இதுவரைக்கும் உலகத்தார் யோசிச்சது போல யோசிக்காம கடவுள் யோசிப்பது போல நம்ம யோசிப்போமானால், நல்லா கவனிங்க, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். அப்போ அப்படி எண்ணம் மாறணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் அவங்க எண்ணத்தெல்லாம் பார்க்குறார். பார்த்தா வசனம் படிச்சிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு வார்த்தை வசனம் தெரியுது, ஆனால் அதுக்கான அர்த்தம் தவறான அர்த்தம் அல்லது தவறான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய புரிதலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தப்பான விளக்கங்களை கர்த்தர் எடுத்து போட்டு அதுக்கு புதிய விளக்கங்களை கொடுக்குறார், அதனுடைய உண்மையான விளக்கங்களை கொடுக்குறார். அது எதற்கு எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதோ அதற்கான விளக்கங்களை அந்த 5ஆம் அதிகாரத்தில் கீழே அங்கே கொடுக்குறார். அதான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு,
உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, 43வது வசனம், உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்க பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு என்ன நினைச்சாங்கன்னா, உன் உறவினர் மட்டும், உனக்கு வேண்டியவன் மட்டும், நீ நேசிக்கிறவனை மட்டும் நீ அன்பு செலுத்து, அவனுக்கு மட்டும் நீ உன் நேசத்தை செலுத்து அப்படின்னு ஜனங்க வேதத்தை படித்து அப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, இப்போ அவங்க எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றார். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் 43 என்ன சொல்கிறாரு? கேள்விப்பட்டீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தை தப்பாக விளங்கியிருக்கிறீங்க. ஆனால் அது இல்லை, நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவங்களை நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நல்லா கவனிங்க, சபிக்கிறது கடவுளுடைய பிள்ளைங்க வேலை கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயில் சாப வார்த்தை வராது. கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாயில் நிந்திக்கிற வார்த்தை வராது. கடவுளுடைய பிள்ளைகள் துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் செய்கிறவங்க ஒன்று அசுத்தாவினால் பிதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது அவர்கள் பிசாசினால் வழிநடத்தப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களை என்ன செய்யாதீங்க. அவர் சொல்கிறாரு, சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. ஒரு சத்துருவையே சிநேகிக்க சொன்னார் ஆண்டவர், சிநேகிக்க சொன்னார்னா அவர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை, சாபமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, நிந்திக்கிற வார்த்தை வருவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், ஒரு மரம் நல்லதா கெட்டதா அப்படின்னு அதன் கனிகளினால் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையிலேயே நாம் யார் என்று நம்ம மற்றவர்களை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார், நல்லவங்க தங்கள் இருதயத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வருமானால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் நம்முடைய வாயில் அதற்கு மாறாக எதிரான வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது இவங்க கடவுளுடைய பிள்ளை இல்லை, கடவுளுடைய பிள்ளை மாதிரி தங்களை பாவனை காமிக்கிறவர்கள், மாயக்காரர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு சரியான விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவர் சொல்லி அவங்களுடைய மனம் மாற்றம் அடைய, அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம கடந்த வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் நிறைய டாப்பிக்கை டச் பண்ணுறார், நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும்போது, தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்போது நாம ஒரு கருத்தை எடுத்துட கூடாது. ஆவியானவர் துணையோடு அதனுடைய உண்மையான அது விளக்கத்தை, அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறதற்கு ஊழியக்காரர்களை கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை பயிற்றுவித்து, அவர்களை அந்த வசனத்தின் வழியாக அவர்களை பயிற்றுவித்து அதன் வழியாக நமக்கு பயிற்சி செய்ய ஊழியர்களை வச்சிருக்கிறார். அப்போ இதை நம்ம கவனமாக கேட்டு நம்முடைய பழைய எண்ணங்கள் மாற்றம் அடைந்து நமக்கு புதிய எண்ணம் உடையவர்களாக மாற நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கே முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில்
உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசுறார். அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு, நல்லா கவனிங்க, அன்னைக்கு இருந்தவங்க என்ன விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உதவி செய்யணும். நல்லது தான். ஆனால் அவங்களுடைய எண்ணத்தில் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, உதவி செய்யணுன்றது நல்லது தான், ஆனால் நான் செய்கிற உதவி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யணும்னு நினச்சாங்க. அதுதான் பிரச்சனை. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். உன்னிடத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தார். நல்லது தான். ஆனால் இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, நான் செய்கிற உதவி ஊருக்கே தெரியணும் பார், நான் உதவி செய்கிறேன் பார், இதான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன் பார், இது உதவி செய்கிறேன் பார். இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் மேலதாளம்லாம் வச்சு தெருவில் என்ன பண்ணுறது தெரியுமா? நல்ல மேளம்லாம் அடித்து வர்றாரு வர்றாரு பிரதர் வர்றாரு, உதவி செய்ய வர்றாருன்னு 4 பேர் பாட்டு பாடி ஊருக்கே தெரிகிற மாதிரி மேலதாளம்லாம் அடித்து உதவி செய்கிறது. இது இயேசுவின் காலத்தில் இருந்துச்சு. எல்லாரும் நினச்சாங்க நல்லது தானே, கடவுள் பழைய ஏற்பாட்டில் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ அவங்க எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கிறார். நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுனா 4 பேருக்கு தெரிகிற மாதிரி என்ன பண்ணாத, செய்யாத. அது சொல்றார், நீ அப்படி செஞ்சினா பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவினிடத்திலிருந்து உனக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியுமா? வானத்தை அவர் தான் படைச்சார், பூமி அவர் தான் படைச்சார். மனுஷன் இன்னைக்கு வச்சிருக்கிற தங்கம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறான்? வைரம்லாம் அவர் படைச்ச பூமியிலேருந்து எடுக்கிறான். அப்போ அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தர்னு பாருங்க. வானம் அவருடையது, பூமி அவருடையது, அண்ட சராசரங்கள் அவரை படைச்சார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா எப்போ தெரியுமா கடன் கொடுக்குறான்? கடன் கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் அவர் சொன்னார் கொடுக்க முடியும். நீ ஒரு ஏழைக்கு நீ இறங்குனீன்னா ஏழைக்கு செய்கிற உதவி கடவுளுக்கு கடன் கொடுக்குற. அவர் கொடுத்ததை அவர் கடன்காரனாக இருக்க மாட்டார், திரும்ப என்ன செய்வாரா? கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொன்ன ஆண்டவர் நீ ஊர் அறிய நீ செஞ்சினா அவர் சொல்கிறாரு உனக்கு பரலோகத்திலேருந்து உனக்கு என்ன கிடையாது, நீ உதவி செஞ்சோம் வேஸ்ட்டு, நீ செஞ்ச உதவிக்கான பலனை நீயே பப்ளிசிட்டி மூலமாக வாங்கிக்கிட்ட அப்படின்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வர்றார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக உதவி செய்கிறவங்களா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஆனால் நம்ம உதவியை எல்லாரும் பார்க்கணுன்னு என்ன செய்யக்கூடாதுங்க? சொல்லுங்க. அவர் சொல்றார் பாருங்க கீழே, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம எப்படி உதவி செய்யக்கூடாதுன்னு நம்முடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றாரு. அவர் சொல்றாரு எல்லாரும் பார்க்கணுன்னு உதவி செய்யாது ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு எல்லாரும் புகழணும்னு என்ன பண்ணாத, உதவி செய்யாத. உதவி செய்யணும். தேவை உள்ளவங்க இருக்காங்களே அவங்களுக்கு நான் எந்த விதத்துலையாச்சும் உதவியாக இருக்கணும், அந்த ஒரு நல்ல மனதோடு நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அப்போ எல்லாரும் உதவி செய்கிறவங்களா மாறணும். ஆனால் எல்லாரும் பார்க்கணுன்னு உதவி செய்யக்கூடாது, புகழணும்னு உதவி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு உதவி செய்யணும்னா 4 பேருக்கு மோளம் அடித்து தெரிவித்து தாரை ஊதி தெரிவித்து நீ என்ன பண்ணக்கூடாது? உதவி செய்யக்கூடாது. அப்போ எப்படி செய்யணும்?
அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். சத்தியத்தை அவர் சரியாக விளங்கி கொள்ள மனதில் மறுரூபத்தை கொண்டு வர்றார். அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்தில், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு எப்படி இருக்கணுமா? அந்தரங்கமா இருப்பது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? முதல்ல சொல்றாரு, அது சீக்ரெட்டாக இருக்கணும், 4 பேருக்கு தெரியக்கூடாது. ஒருத்தருக்கு உதவி செய்கிறது எப்படி இருக்கணும்? அது அந்தரங்கமாக இருக்கணும். அவர் சொல்றாரு, கீழே சொல்றாரு, உன் வலது கை செய்கிறது, உன் வலது கை செய்கிறதற்கு இடது கை அறியாதிருக்க உன் இடது கை அறியாதிருக்க கடவது. வலது கைக்கும் இடது கைக்கும் எவ்வளோ வித்தியாசங்க? எவ்வளோ தூரம் வித்தியாசம்? டிஸ்டன்ஸு சொல்லுங்க, எவ்வளோ தூரம்? 2 கையும் தள்ளி வச்சா கூட இவ்வளோ தூரம் தான். ஆனால் அவர் சொல்றாரு, இவ்வளோ தூரமாக இருந்தால் கூட அவர் சொல்றாரு, உன் வலது கை செய்கிறது எதுக்கு தெரியக்கூடாது? அப்போ ஆண்டவர் நம்முடைய எண்ணம், நான் உதவி செய்யன்றது இல்லை, நீ உதவி செய், ஆனால் அந்தரங்கமாக இருக்கட்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கட்டும்? அப்போ நம்ம நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய எண்ணம் மாறாமல் உலகத்தான் போல, உலக மக்களை போல இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறத பிரபல்யப்படுத்த நினைக்கிறோம். இன்றைக்கி வேறு மொபைல் ஃபோன் வேறு வந்துருச்சிங்களா பாருங்கள். உதவி செய்கிறதன்ற பேரில் அதையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறது, ஃபோட்டோ பிடிச்சி அதை பாருங்கள், உலகத்துக்கே நான் என்ன பண்ணுறேன். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்தரங்கமாக உதவி செய்யணும். எப்படி செய்யணுமா? உன் வலது கை செய்கிறது இடது கைக்கு என்ன செய்யணும் தெரியக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிதல், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குதுன்னு நமக்கு நிறைய நேரம் தெரியல. பாருங்க, இது தேவன் விரும்புகிற ராஜ்யத்துக்குரிய எண்ணமா இல்லை உலகத்துக்குரிய எண்ணமா? இதை நம்ம வேர் பிரித்து பார்க்க தெரியல. அப்போ நம்ம இதை வேர் பிரித்து பார்க்கணுன்னா நம்ம வேதத்தை தான் முதல்ல, அது நமக்கு நல்ல தராசு. இதை வச்சு தான் நம்முடைய எண்ணம் ராஜ்யத்துக்குரிய சிந்தையா பூமிக்குரிய சிந்தையான்னு நம்ம பார்க்கணும். உலகம் வேறு விதமாக சிந்திக்குது, ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக சிந்திக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக மாறணும். அன்னைக்கு வாழ்ந்தவங்களுடைய எண்ணம் உதவி செய்யணும், ஆனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி செய்யக்கூடாது, நீ செய்கிறது அந்தரங்கமாக இருக்கணும். மற்றவங்க பார்க்கணுன்னு செய்யக்கூடாது, உன்னை புகழணும்னு செய்யக்கூடாது, நீ செய்கிறது அந்தரங்கமாக இருக்கணும். உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு தெரியாது. அல்லேலூயா. அடுத்தது, நிறைய நேரம் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஜெபம்னா என்ன? நம்ம கடவுளோடு பேசுறது. வேதத்தை வாசிக்கிறதுனா என்ன? கடவுள் நம்மோட பேசுறது. இதுதான் கம்யூனிகேஷன், இருவழி தொடர்பு. ஜெபம் என்பது நம்ம கடவுளோடு பேசுறது. நம்ம ஒருத்தரோட பேசினா தான் அவங்கள பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும், அவங்கள பற்றி நமக்கு தெரிய வரும். நம்ம அவங்களோட பேசாத பட்சத்தில் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்னெல்லாம் செய்ய அவரால் முடியும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வெளி தோற்றத்தை வச்சு நம்மளா ஒரு கற்பனை பண்ணி இவங்க இப்படி தான் நம்ம நினச்சிருவோம், இவங்களால் இதைத்தான் செய்ய முடியும் நம்ம நினச்சிருவோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள், அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது அவங்களோட பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை இன்னைக்கு அநேக விசுவாச மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஏன் அறியாமல் இருக்கிறாங்க? அவங்க யாரோட பேசலை, தினந்தோறும் ஆண்டவரோடு பேசலை. நம்ம ஆண்டவரோடு பேசுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களாக நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு இயேசுவோடு நடந்து அவரோடு பேசி பழகினதுனால
ஒரு நாள் இயேசுநாதர் கடல் மேலே நடந்து வர்றார். பேதுரு அதை பார்த்த உடனே ஆண்டவரை பார்த்து சொல்கிறா, நீரே ஆனால் நானும் கடல் மேலே நடக்கட்டுமான்னு கேட்குறான். அப்போ பேதுருவும் இயேசுவுக்கும் நல்ல ஒரு தொடர்பு, நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததுனால பேதுருவுக்கு தெரிஞ்சிருந்தது இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரால் கடலில் நடக்க முடியும். அல்லேலூயா. அவர் நடந்தா அவரை ஃபாலோ பண்ணுற என்னாலையும் அதை செய்ய முடியும்னு அந்த பேதுரு நம்பினான், விசுவாசித்தான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியையும் செய்வான், நான் செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்வான். இயேசு என்னெல்லாம் செஞ்சாருங்க? அவர் செய்த அற்புதங்கள்லேயே முத்தாய்ப்பா செஞ்சது, மரித்து 4 நாள் ஆன லாசருவை கல்லறை விட்டு வெளியே உயிரோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிச்சா நான் செஞ்சதையும் செய்வீங்க, நான் செய்யாதத அற்புதங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. பேதுரு செஞ்சார். பேதுரு இயேசுநாதர் வஸ்திரத்தை தொட்டு தான் பெண் சுகமானாள். ஆனால் பேதுரு அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் படுற மாதிரி வியாதியஸ்தரில் கொண்டு வந்து ரோட்டில் போட்டாங்க. அவர் தொட்டு ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இவங்களும் அவரை தொடல, அவரும் இவங்களை தொடல. அவருடைய நிழல் யார் மேலே விழுந்ததோ அவர்கள் சுகமானார்கள். அல்லேலூயா. அவரை காட்டிலும் ஏராளமான அற்புதங்களை செய்தார்கள். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே இருந்த துணியை தூக்கி அப்படி போடுறார் வியாதியஸ்தர் மேலே. துணியை தூக்கி போட்ட உடனே அந்த துணி யார் மேலே போய் விழுதோ அவன் வியாதியஸ்தனாக இருந்தா அவன் வியாதி சுகமானது. அல்லேலூயா. அப்போ நாம இயேசுவோடு கடவுளோடு ஜெபத்தில் பேசுகிறவர்களாக இருந்தால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிகிறவர்களாக இருப்போம். எவ்வளவு பிரச்சனை போராட்டம் தேவை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம். நம்ம சொல்லுவோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அறிக்கையிடுகிறவர்களாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளால் அப்படி சொல்ல முடியலன்னா நம்ம யாரோட பேசுறதில்ல? சொல்லுங்க, என்ன பண்றதில்ல? ஆண்டவரோடு பேசுறதில்ல. அப்போ ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கல, என் நாமத்தினால நீங்கள் கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இன்னொரு இடத்துல சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எவ்வளவு வலிமை நிறைந்தது, எவ்வளவு அற்புதங்களை கொண்டு வருது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதைத்தான் அன்னைக்கு இருந்த யூதர்களும் ஜெபத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க, ஜெபிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு. ஜெபம் முக்கியம், ஜெபம் கடவுளோடு பேசுறது, ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு யூதர்கள் அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் கூடவே அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். வாசிச்சா அவங்களுக்கு புரியும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் வீதியில் இருக்கிற சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. ஜெபம் முக்கியம். ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. யாரு? அன்றைக்கு இருந்த யூதர்கள், நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனா என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வீட்டில் ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. எங்க ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை? வீட்டில் தனி ஜெபம் அதிகாலையிலையோ இரவுலையோ நேரம் கிடைக்கும் போதோ வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கே ஜெபம் பண்ணுவாங்க? ஆலயத்தில் வந்தா, பிரதர் இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்க வியாதியாக இருக்கிறாங்க,
இவங்க வியாதி சுகமாகணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அமெரிக்காவில் எத்தனை வியாதியஸ்தர், ஆண்டவரே ஆப்பிரிக்காவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொன்னது எதுக்கு? சொன்னது எதுக்குங்க? இந்த பிரதர் சுகமாகணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னா அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனோம். உடனே இவங்க சொன்னதை விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உலகமே சுற்றி வருவாங்க. அவன் வியாதியஸ்தர் மயக்காட்சி, அவன் சில பேர் செத்த கூட போயிடுவான் சோகமாகிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக. ஏன்னா இவங்க வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்தரங்கமாக ஜெபிக்கிறவங்க வெளியே சுருக்கமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் ஜெபிக்காதவங்க தான் வெளியே நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. பார்வைக்காக என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நானும் ஜெபம் பண்ணுறேன்னு என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா, என்ன பண்ணோம்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த மக்களுடைய மனநிலை மாறாமல் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இது யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? ஆண்டவருக்கு தெரிஞ்சது. இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய எண்ணம் இருக்கக்கூடாது, தேவ ராஜ்யத்துக்குரிய எண்ணம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்முடைய எண்ணம் மறுரூபமாகணும். இவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்களா? வீட்டில் ஜெபம் பண்ணல. இவங்க எங்கே ஜெபம் பண்ணுறாங்க? வீட்டில் ஜெபிக்காம ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறது. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப நேரம் எல்லாரும் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுறது. ஆனால் வீட்டுக்கு போனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. சில பேர் அந்த நாட்களில் வாழ்ந்தவங்க சில பேர் ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணுறது. ஏன் ரோட்டில் நின்று ஜெபம்? பார்க்குறவங்களா அட்டே என்ன பக்திமான், என்ன ஜெப மேகம், ஜெப ஆவி அவர் மேலே இறங்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் அவர் ஒரு ஜெப வீரனாக பார்க்கணுன்னு எங்கே ஜெபம் பண்ணுறாரு? நடு ரோட்டில் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா தோத்துறான்னு. சில பேர் சந்திலெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களாம். ஏன் சந்தில் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணால் உன் ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது அவர் சொல்றாரு, ஜெபத்துக்கு பலனே அடைந்து தீர்ந்தது என்று. அதான் உனக்கு அவ்வளோதான். நீ ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு நீ ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், உன் ஜெபம் முடிஞ்சு போச்சு. இனி அதுக்காக நீ பதிலாக நீ என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டில் முதல்ல, உன்னுடைய அறை வீட்டில், உன்னுடைய பெட்ரூமில், உன்னுடைய ஹாலில், உன் வீட்டில் ஒரு விசுவாசி முதல்ல வீட்டில் ஜெபிக்க பழகணும். என்ன சொல்றாரு? உன் அறை வீட்டிலே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரதர் ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாதா? அப்போ சந்தையில் சந்துங்களில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாதா? அல்ல சர்ச்சில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டில் ஜெபம் பண்ணாமல், வீட்டில் எனக்கும் உனக்கும் ஒரு தனிப்பட்ட ஜெபத்தில் உறவு இல்லாமல் நீ வெளியே வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி காட்டுறியே, அந்த ஜெபம் கூடாதுன்றார். அல்லேலூயா. நம்ம வீட்டிலையும் ஜெபிக்கணும், வெளியே குழுவாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இயேசுநாதர் அப்படி தான் ஜெபம் பண்ணார். தெருவில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆனால் முதல்ல ஜெபம் எங்கே ஆரம்பிக்கணும்? நீ வீட்டில் ஜெபம் பண்ணாமல் இங்கே வந்து நீ என்ன பண்ணக்கூடாது? மாயக்காரர். இந்த வார்த்தை எனக்கு புரியல. மாயக்காரர்னா என்ன இது அப்படின்னு நான் அந்த வேதாகமத்தினுடைய அந்த கிரேக்க பதத்தை பார்த்தேன் பாருங்க. அப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் ஜெபம் பண்ணுறதுக்கான பாரம் இல்லாமல், ஆனால் ஜெபம் பண்ணுற ஆள் போல நடிக்கிறார்கள் இல்லையா, அவங்கள தான் என்னன்னு போட்டிருக்குது? மாயக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிக்கிறவர்கள். எப்படி ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து குடிகாரனை குடிச்சிருக்க மாட்டார், ஆனால் அவர் எப்படி நடிப்பார்? குடிகாரனை போல நடிப்பார். அவர் நல்லவனாக இருக்க மாட்டார், ஆனால் நல்லவனை போல. அந்த மாதிரி வீட்டிலே ஆண்டவரோடு தனி ஜெபம் செய்யாமல் வெளியே வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி தன்னை காண்பிக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சொன்ன அர்த்தத்தில் சொல்லுங்க.
என்ன நீ சும்மா நடிக்கிறியான்னு நம்ம கேட்குறோம்ல. நான் கேட்கல, ஏன் மேலே கோவப்படாதீங்க. ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படி தான் சொல்கிறார். என்ன சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுற மாதிரி நடிக்கிறியா? யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? ஆண்டவர் கேட்குறார். ஏன்னா நம்ம எங்கே ஜெபம் பண்ணல. அப்போ நம்ம தனி ஜெபம் ஆண்டவரோடு, நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும் சொல்லுங்கம்மா? என்ன இருக்கணும்? தனி ஜெபம் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். நீ தனியாக ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுற ஆள் வெளியே வந்தும் உன் ஜெபம் சரியாக இருக்கும். இங்கே வந்து நீ ரொம்ப ஃபேன்சியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டேன். ஒரு பிள்ளை எப்படி அப்பா கிட்ட பேசுமோ அது போல் நீ பேசுவ. எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு ஜெபிப்ப. கர்த்தர் அதற்கான பலனை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த யூதர்களுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணோம், ஆனால் நான் பண்ணுறது நான் பாரு எவ்வளோ பெரிய ஜப வீரன்னு எல்லாரும் நினைக்கணும்னு. அப்படிப்பட்ட எண்ணம், மற்றவர்களுக்கு முன்னாடி நடிக்கிற ஒரு எண்ணம், மாயமாலமான எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த எண்ணத்தை மாற்றி, அந்த எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக மாற்ற தேவன் விரும்பினார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மாயக்காரரை போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஜப ஆலயங்களிலும் வீதிகள்லையும் சந்திகளில் நின்று என்ன பண்ணாதீங்க, ஜபம் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ எப்படி ஜபம் பண்ணோம்? நீ ஆலயத்தில் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ தெருவில் நின்று ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ முதல்ல உன் வீட்டில் தேவனோடு ஜபத்தில் உரையாடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனி ஜபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தனி ஜபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ தெருவில் நின்று மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆனால் நீ ஆண்டவரோடு ஜெபம் பண்ணு. 7ஆம் வசனம், அன்றியும் அடுத்தது 2வது சொல்றார். முதல்ல சொன்னார் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணாத, பார்வைக்காக ஜெபம் பண்ணாத, நடிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணாத. நீ போய் முதல்ல ஆண்டவரோடு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. 2வது ஜெபத்தில் அவங்க எண்ணத்தை மாற்ற விரும்புறார். 2வது அவர் சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. இயேசுநாதரே சொல்றார், அவர் ஒரு ஜெப வீரர். அவர் தனிமையாய் ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணார்னு இருக்கு. அவர் வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணார், மலையில் போய் ஜெபம் பண்ணார், தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார், வீட்டில் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெப வீரனாக இருந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் யாரை போல ஜெபிக்க கூடாது. நீங்கள் நிறைய நேரம் நம்ம எண்ணத்தில் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வீண் வார்த்தைகளை அலுப்புனா, நம்ம கொஞ்சம் ஃபேன்சியான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணா என் ஜெபம் கேட்கப்படுறோம் நம்ம நினைக்கிறோம். நம்ம பெருமூச்சு விட்டா கூட புரிஞ்சு கொள்ளக்கூடியவர் ஆண்டவர். நம்முடைய வேதனைகளை அறியக்கூடியவர். நம்ம வாயில சொல்லு வராததுக்கு முன்னதே நமக்கு என்ன தேவை கீழே இருக்கு அறிகிற ஆண்டவர். அப்படிப்பட்டவருக்கு முன்னாடி போய் ரொம்ப அப்படியே கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி ஜெபம் பண்ணா தான் கடவுள் கேட்பாருன்னெலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அன்னைக்கு அப்படி நினச்சிருக்கிறாங்க. நான் ரொம்ப அழகான வார்த்தைகள், கோர்வையான வார்த்தைகள், அப்படியே வந்து அலப்புகிற வார்த்தைகள்லாம் பற்றி நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணா என் ஜெபம் கேட்பாரு ஆண்டவர் சொன்னார். அப்போ உன் ஜெபம் என்ன செய்யாது. நீ யாரை போல ஜெபம் பண்ணக்கூடாது, அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது. அஞ்ஞானிகள்னா என்ன சொல்லுங்க? அஞ்ஞானிகள்னா யாரு? அஞ்ஞானிகள்னா யார்? அஞ்ஞானிகள் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் எத்தினியாஸ் அப்படின்னு அர்த்தம். எத்தினியாஸ் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்ற மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள், நான் ஜூஸ், யூதர் அல்லாதவர், மெய்யான கடவுளை வழிபடாதவர்கள் அல்லது வேற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி ஒரு மந்திரத்தை சொல்றதையே திரும்ப 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 சொல்றாங்களோ, அப்படி சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படும்னு அவங்க நினைக்கிறாங்களோ,
அவங்கள போல நீ என்ன பண்ணக்கூடாது, நீ அஞ்ஞானிகளை போல ஜெபிக்க கூடாதுன்னா, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பண்ணுற மாதிரி நீ ஜெபம் பண்ணவே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சொன்னதையே திருப்பி சொன்னாங்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணால் கடவுள் பிரார்த்தனை பண்ணால் கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நீ நினைக்காத. நான் உன் ஜெபத்தை கேட்குறவர். நீ அவங்கள போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தில் அழுப்பாது. வீண் வார்த்தைகளை அலப்பாது. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர் சொல்றாரு, அவர்களைப் போல நல்லா கவனிக்கணும், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். ஜெபம் என்பது நம்ம கடவுளோடு பேசுறது, நம்மளை தாழ்த்தி அன்போடு அவரோடு பேசுகிறது. அப்போ ஜெபம் பண்ண உட்காரும்போதே நம்ம எண்ணம் தேவனோடு கனெக்ட் ஆயிடணும், தேவனுடைய ராஜ்யத்தோட கனெக்ட் ஆயிடணும். நம்ம இந்த உலக மக்களை போல் நம்ம எண்ணம் வரக்கூடாது. நம்ம பண்ணுறது எல்லாரும் பாராட்டணும், என்னம்மா ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற ஜெபத்தில் மற்றவங்கள தாக்கணும், நான் பண்ணுற ஜெபத்தில் நான் பிரசங்கம் பண்ணோம். சில பேர் ஜெபம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க ஜெபத்தில். இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். பாருங்க, அவர் சொல்லாரு, நீ அவங்கள போல பண்ணாத. அவர் சொல்லாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு என்ன தேவை, நான் என்ன பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன், இது எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாம் அவருக்கு தெரியும். எனக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அல்லேலூயா. அதனால் அவருக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணும்போது சாதாரணமாக நம்ம சிந்தை அவரோட கனெக்ட் ஆகிடணும். வேறு எதையும் யோசிக்க கூடாது. என் தாப்பனோடு நான் பேசுகிறேன், என் தந்தையோடு நான் பேசுகிறேன், என் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் தான் எனக்கு அற்புதம் செய்கிறவர். என் ஜெபம் அல்ல, ஜெபத்தை கேட்கிற அவர் எனக்கு அற்புதத்தை செய்கிறார். அந்த மனநிலையில் நம்ம ஆண்டவரோடு பேசுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தை எப்படி மாற்றுறாரு பாருங்க. நிறைய நேரம் இப்படி தான் நம்ம தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக இருக்கணும். 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, தர்மம் செய்கிறதுல நம்முடைய எண்ணத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர்றார். 2வது, ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கக்கூடாது, மாயக்காரரை போல ஜெபம் பண்ணக்கூடாதுன்னாரு. 2வது, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னாரு, அஞ்ஞானிகளை போல ஜெபிக்கக்கூடாது, மற்ற நான் ஜூஸை போல ஜெபிக்கக்கூடாது, எத்தினியோஸ் அவங்கள போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போது நமக்கு என்ன தேவை நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவர் அறிந்திருக்கிறார். அப்போது நம்ம தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு தெளிவு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணம் நமக்கு உண்டாயிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறார். இங்கே பரமண்டல ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சும்மா வெறுமனே சொல்கிறதுக்கு, மனப்பாடமாக சொல்கிறதுக்கு இல்லை, அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக்கணும். இந்த பரமண்டல ஜெபத்தில் 7 விதமான விண்ணப்பங்கள் இருக்குது. இந்த 7 விதமான விண்ணப்பத்தில் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான், அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், அவ்வளோதான். ஆனால் மீதி எல்லாமே நமக்குரிய ஜெபம் கிடையாது. மற்றதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கான தேவையான ஜெபம். ஆனால் ஒன்று மட்டும்தான் நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்கான ஜெபம். என்ன அருமையாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. முதல்ல அந்த ஜெபத்தில் எதை நம்ம முதல்ல ஜெபிக்கணும்னு சொல்லித்தராரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. யாரை நோக்கி ஜெபம் பண்ணோம்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணோம். கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய நேரம் நமக்கு எப்படி ஜெபம் பண்ணனே தெரியாது. எடுத்த உடனே ஆவியானவரே நீருவோம். முதல்ல ஜெபம்னு வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். சரி, அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, உம்முடைய நாமம். அப்போ எதில் முதல்ல நம்முடைய ஜெப விண்ணப்பம் எதுவாக இருக்கணும்? யாருடைய நாமம் மகிமைப்படணும். நம்ம எப்போவுமே எடுத்த உடனே நம்ம தேவையை தான் முன்னாடி வைப்போம். ஆனால் இங்கே தேவையை முன்னாடி வச்சு ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கல. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யணுமா? மகிமைப்படணும். அப்போ நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய நோக்கம்
தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ பாருங்க, அவர் விண்ணப்பத்தை சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல நம்ம எப்படி நம்முடைய ஜபத்தில் எதை முதல்ல நம்ம தேடணும், ரெண்டாவது என்னத்தை தேடணும், மூணாவது உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை எதிர்பார்த்த ஜபம். அடுத்தது இப்போதான் மூன்றாவது தாண்டி தான் நம்முடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அது கூட ரொம்ப நேரம் இல்லை, ஒரே லைனில் முடியுது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. அடுத்தது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு அந்த விண்ணப்பம் அதில் வருது. நம்ம என்றைக்கும் நம்மளை ஒரு நாளும் பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், பாவங்களை மறைக்கிறவன் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம ஜெபத்தில் அவருடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பகுதி கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்கள் தீமை நின்று எங்களை ரட்சித்து. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் வருது, அந்த சோதனையில் நான் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதுக்கான ஜெபம். அடுத்தது, உம்முடைய ராஜ்யமும் உம்முடைய வல்லமையும் மகிமையும் என்றென்றே கும்பிடவில்லை கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி நிறைவு செய்கிற ஜெபம். அப்போ நம்ம இந்த ஜெபத்தை மட்டும்தான் செய்யணும், நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பகுதிகளை இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம வெறும் தேவையக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம மற்றவங்கள நம்ம மனசில் கசப்பை வச்சுக்கிட்டு மற்றவங்கள மன்னிக்காமல் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைச்சி அந்த பழைய எண்ணத்தை மாற்றி நம்முடைய எண்ணத்தில் மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, நம்முடைய ஜெபத்தில் என்னவெல்லாம் இருக்கணும் நம்முடைய மனதில். ஏன்னா அவங்க சிறு வயசுலேருந்து ஒரு விதமாக ஜெபம் பண்ணி பழகிட்டாங்க. அதனால தான் பைபிளில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா, பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா. ஆண்டவர் சொன்ன பேட்டர்னில் எதையாவது இருந்துச்சா? ஆண்டவர் சொன்னார் நம்ம மன்னிக்கணும், நான் என் கடனாளியை மன்னிச்சேன், அதுபோல் என்னை மன்னிங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அவன் என்ன சொன்னான், ஆண்டவர் இதோ பக்கத்தில் இருக்கிறான் அவனை போல நான் இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், தன்னை நீதிமானாக அவன் நினைத்தான். அப்போ நல்லா கவனிங்க, அந்த ஜபத்தில் அவங்க அந்த அந்த அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய ஜப பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குது, அவங்க எண்ணம் ஜபத்தை குறித்த எண்ணம் எப்படி இருந்திருக்கு. அதை அறிந்ததுனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுடைய எண்ணத்தில் மாற்றம் வரணும். அந்த மாற்றத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை, தவறாக புரிந்து வைத்திருந்த சத்தியத்தை அவர் அதை சரியாக விளக்கத்துக்குள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம் உலகத்துக்குரிய எண்ணமாக இருக்கக்கூடாது, அது தேவ ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிற நேரம் முடிஞ்சிச்சு. அது சொல்கிறாரு, நீங்கள் 14வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இந்த மக்கள் உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, யாராவது அவருக்கு விரோதமாக பண்ணிட்டா அவன் செஞ்சதை மறக்கக்கூடாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழி வாங்கியே தீரணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற பழி வாங்குகிற ஒரு எண்ணம் உலகத்துக்கு கூறிய எண்ணம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் அவங்க எண்ணத்தை அறிஞ்சு அவர் சொல்கிறாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இப்போ ஆண்டவர் இந்த யூத ஜனங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். என்ன தெரியுமா, அப்பா உனக்கு பழி வாங்குகிற எண்ணம் இருக்கக்கூடாது, பழி வாங்குகிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. நீ உன் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கணும், மன்னிக்கிற எண்ணம் இருக்கணும். நீ அவனை மன்னிச்சா
உன் வாழ்க்கையில் நீ தவறும்போது பரமபிதா உன்னை என்ன செய்வார்? அப்போ நம்முடைய எண்ணம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், என் எண்ணத்தை கர்த்தர் மாடிஃபை பண்ணுறாரு. இனிமே நான் கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளை. எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், தீமை செய்தாலும், எனக்கு விரோதமாக அவர்கள் செஞ்ச காரியத்தை நான் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நம்முடைய எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றார். மன்னிக்கணும், நம்ம மன்னிக்கணும், நம்ம மன்னிக்கணும். அப்படி மன்னிச்சா ஆண்டவர் நம்முடைய தவறுகளை என்ன செய்வாரா? மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நல்லா கவனிங்க, நம்ம ஒருத்தரை மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? நம்ம ஒருத்தரை மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அடுத்தது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. இப்போ உபவாசத்தை குறித்த இருந்த எண்ணத்தையும் ஆண்டவர் மாத்துறார். அன்றைக்கு இருந்த அவங்க உபவாசம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒருத்தரை பார்த்த உடனே, அவர் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சொல்லலாம், இன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாரு? உபவாசம் இருக்கிறார். ஏன்னா உபவாசம் இருக்கிறோன்றதுக்குன்னே ஒரு தனி ட்ரெஸ்ஸு அன்றைக்கி வச்சுருந்தாங்க, தனி ட்ரெஸ்ஸு. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்? உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு தெரியணும் 4 பேருக்கு. அந்த காலத்தில் அப்படி ஒரு உபவாசன்றது என்னது? நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துறது. என் பலன் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உம்மை விட்டால் வேற கதி எனக்கு இல்லை அப்படின்னு நம்மளை ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவது. சாப்பிட்றது நமக்கு பலனை கொடுக்குது, சாப்பிடாமல் இருக்கிறது பலகீனம். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்? என்னில் பலன் ஒன்றும் இல்லை தேவா, எல்லாம் உங்கள் பலன் தான் நம்மளை தாழ்த்துறதுக்கு சாப்பிடாமல் ஆண்டவர் சமூகத்தை உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு தெரியணுன்னு அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ்ஸு. அப்புறம் முகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சோகமாக வச்சுப்பாங்க. அது பார்க்கும்போது, என்ன பிரதர் ஃபாஸ்டிங்கா? ஆமாம் பிரதர், 10 days ஃபாஸ்டிங் பிரதர். என்ன எத்தனை நாள்? 21 days ஃபாஸ்டிங் பிரதர். எத்தனை நாள்? 40 days ஃபாஸ்டிங் பிரதர். அப்படியா பிரதர்? எப்படி பிரதர் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பிரதர்? எதுக்குன்னா ஃபாஸ்டிங்ன்றது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு இடையிலே உள்ள ஒரு 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 காரியம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, நீங்கள் எனக்கு நீங்கள் இறங்குற வரைக்கும் நான் உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அற்புதம் செய்யுங்கன்னு அவர் பார்த்து விழுந்து கிடக்கிறது. அதையுமே சில பேர் என்ன வாங்கிட்டாங்க? தங்களுடைய ஸ்டேட்டஸாக, தங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக, தங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக அவருக்கு நினைக்க ஆரம்பித்தாங்க. இதை ஆண்டவர் பார்த்தார். உடனே சொன்னார், உன் எண்ணத்தை முதல்ல மாற்று. நீங்கள் எண்ணம் ராஜ்யத்துக்கு ஒரு எண்ணமாக மாறணும். நீ ஃபாஸ்டிங் இரு, ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கிறது வேறு யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. முகத்தை வாடலாம் போடாத, நல்லா குளித்து முகத்தை நல்லா கழுவி நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? 3 நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் நீ ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் பிரதர், நான் ஒரு மாதிரி டல்லாகிறீங்க பிரதர், 3 days ஃபாஸ்டிங் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. 100 பேர் உலகத்துக்கே சொல்லிடுவான் என்னென்ன ஃபாஸ்டிங்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்படிலாம் ஜெபம் பண்ணாத, அப்படி உபவாசம் பண்ணீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. உன் எண்ணத்தை மாற்று, உன் சிந்தையை மாற்று. நீ அந்தரங்கத்தில் பிதாவினோடு நீ என்ன பண்ணணும்? அவர் சொல்றார், நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படிக்கு உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே வர்றார். ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து, ஒவ்வொரு காரியத்தை எடுத்து அந்த எண்ணம் மாற்றத்தை விரும்புகிறார். தர்மத்தை குறித்து பார்க்குறாரு, அங்கே எண்ணம் மாறணும். ஜபத்தை குறித்து சொல்கிறார், அங்கே எண்ணம் மாறணும். மற்றவர்களை மன்னிக்கிறத குறித்து அதில் உன் எண்ணம் மாறணும். அப்புறம் சொல்கிறாரு, உபவாசத்தில் உனக்கு இருக்கிற அந்த பழைய காரியங்களை எடுத்து போட்டு ஒரு புதிய மாற்றம். உபவாசம் என்பது என்ன 4 பேருக்கு உபவாசம் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு அந்தரங்கத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது என்று அவர் அதை நம்முடைய எண்ணத்தில் மாற்றத்தை கத்தர் கொண்டு வர்றார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, நாம் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்காமல், பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறது போல எண்ணாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்ட நான், தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவத்தை பெற்றிருக்கிற நான், தேவனை மாத்திர நோக்கி பார்க்கிற நான், தேவனை மாத்திர நோக்கி பார்க்கிற நான் என்னுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன். என் எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக மாறட்டும்பா. என் எண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எண்ணமாக மாறட்டும். மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அல்ல, மாயக்காரரை போல அல்ல, அஞ்ஞானிகளைப் போல அல்ல. ஆண்டவரே, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தை உடையவனாய் என் சிந்தனையை மறுரூபப்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். எல்லாரும் நேர்முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம்.